சற்று நேரத்தில் அந்த மகேந்திர விடுதியை அடைந்தார்கள். வாஜ்ரபாகு தன்னிடம் இருந்த முத்திரையை காட்ட அங்கிருந்த வீரர்கள் இவர்கள் இருவரையும் அனுமதித்தார்கள். இருவரும் வேறு வேறு அறைகளில் தங்கினார்கள். பரஞ்சோதி பயண களைப்பில் படுத்தவுடன் உறங்கிப் போனான். சிறிது நேரத்தில் அவன் இருந்த அறையின் கதவு மெல்ல திறக்கப்பட்டு உள்ளே வக்ரபாகு மெல்ல நுழைந்தான். பரஞ்சோதி ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதை உறுதி செய்து கொண்டு அவன் அருகில் இருந்த ஓலை சுவடியை எடுத்து விளக்கின் ஒளியில் படித்தான். பின் தன்னிடம் இருந்த வேறு ஓலை ஒன்றை பரஞ்சோதியின் அருகில் வைத்துவிட்டு அறையின் உள்ளே இருந்து வெளியேறினார். மறுநாள் காலை பரஞ்சோதி மெல்ல கண் திறந்து பார்க்க பொழுது விடிந்து நீண்ட நேரமாகியிருந்தது. தன் அருகே இருந்த ஓலை சுவடியை எடுத்து இடுப்பில் சொருகிக் கொண்டு பக்கத்து அறையில் இருந்த வஜ்ரபாகுவை காணவில்லை. வெளியில் வந்து காவலர்களிடம் விசாரித்தான். அவர் அதிகாலையிலேயே சென்று விட்டதாக அவர்கள் கூறினார்கள். பரஞ்சோதி யோசித்தான். பரஞ்சோதி மீண்டும் தன் அறைக்குள் வந்தான். அங்கே ஓரத்தில் ஓலைச்சுவடி இருந்தது. அதை எடுத்து ஒரு முறை படிக்க முயன்றான். ஆனால் அதில் இருந்த மொழி அவனுக்கு புரியவில்லை. ஆகவே ஓலையை சுருட்டி மீண்டும் தன் இடுப்பிற்குள் சொருகிக் கொண்டான். தான் செல்ல வேண்டிய பாதையில் குதிரையில் தன் பயணத்தை மீண்டும் தொடர்ந்தான் பரஞ்சோதி. சிறிது நேரம் பயணத்திற்கு பின் அவன் வடபெண்ணை கரையில் அமைந்திருக்கும் ஒரு புத்த விகாரத்தை அடைந்தான். அங்கே இருந்த ஒரு துறவி இவனை வரவேற்று அவருடைய குருவிடம் அழைத்துச் சென்றார். பரஞ்சோதிதான் நாகநந்தி அனுப்பி வந்ததாக சொன்னதும் அவர் தமிழிலேயே, இன்று இரவு இங்கு தங்கிவிட்டு நாளை இங்கிருந்து புறப்படும் சிலரோடு நீ சத்யாச்சயனை சந்திக்கலாம் என்று சொன்னார். அதேபோல பரஞ்சோதியும் அங்கே படுத்து உறங்கிக் கொண்டான். மறுநாள் 4 காவலர்கள் அங்கு வந்து சேர்ந்தார்கள். அவரிடம் குரு ஏதோ சொல்ல அவர்கள் 4 பேரும் பரஞ்சோதியை அழைத்துக் கொண்டு பயணத்தை தொடர்ந்தார்கள். 4 காவலர்களும் பரஞ்சோதியை சுற்றி வளைத்தபடியே சென்று கொண்டிருந்தார்கள். பரஞ்சோதிக்கு நடப்பது எதுவும் சரியாக தோன்றவில்லை. அவர்களிடமிருந்து தப்பிக்க முயற்சி செய்யும் போது அந்த காவலர்கள் பரஞ்சோதியை கட்டி குதிரை மேல் படுக்க வைத்து அழைத்துச் சென்றார்கள். நீண்ட நேரம் பயணத்திற்கு பிறகு ஒரு இடத்தில் பெரும் படையின் பிரிவு ஒன்று கூடாரங்கள் அமைத்து தங்கியிருப்பது பரஞ்சோதியின் கண்களுக்கு தெரிந்தது. அதை பார்த்ததும் இது பல்லவர்கள் படைத்தான் என்றும் தான் விடுவிக்கப்படுவோம் என்றும் மகிழ்ந்தான். ஆனால் அங்கு சென்றதும் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த பாஷையை கேட்டதும் இது பல்லவர்கள் படையில்லை என்பது பரஞ்சோதிக்கு புரிந்தது. தான் வேறு எங்கோ வந்து ஆபத்தில் மாட்டிக்கொண்டதாக எண்ணினான் பரஞ்சோதி. கைகள் கட்டப்பட்ட நிலையில் பரஞ்சோதியை அங்கு இருந்த ஒரு கூடாரத்திற்குள் காவலர்கள் அழைத்துச் சென்றார்கள். கூடாரத்தின் உள்ளே ஒரு சிம்மாசனத்தில் உயர்ந்த உருவமும் ஒல்லியான தேகமும் கொண்ட புலிகேசி மன்னன் அமர்ந்திருந்தார். அவர் காவலர்களிடம் ஏதோ கேட்க இவர்களும் பதில் சொன்னார்கள். புலிகேசி பரஞ்சோதியை பார்த்து ஏதோ கேட்க பரஞ்சோதிக்கு மொழி தெரியாமல் நாகநந்தி அனுப்பியதாக கூறினான். உடனே புலிகேசி வஜ்ரபாகுவை அழைத்து வரும்படி சொன்னார். காவலர்கள் சென்று வஜ்ரபாகுவை குடிலுக்குள் அழைத்து வந்தார்கள். அவரை பார்த்ததும் பரஞ்சோதியின் முகம் சற்று மகிழ்ச்சி அடைந்தது. புலிகேசி ஏதோ சொல்ல வஜ்ரபாகு பரஞ்சோதியை பார்த்து, தம்பி, எதற்காக வந்தாய் என்பதை அரசரிடம் சொல்லிவிடு. அவர் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டார் என்றார் வஜ்ரபாகு. பரஞ்சோதியோ மன்னனை பார்த்து, நான் அஜந்தா ஓவிய ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்காக நாகநதி அனுப்பிய ஆள் என்று சொன்னான். வஜ்ரபாகவும் புலிகேசியிடம் அவர் மொழியில் இதை சொல்ல பரஞ்சோதியிடம் இருந்த ஓலை புலிகேசியிடம் கொடுக்கப்பட்டது. புலிகேசி அதை படித்து பார்த்து, இது என் தம்பி விஷ்ணுவர்த்தனுக்காக எழுதப்பட்ட ஓலையாக இருக்கலாம். ஆகவே இவனை என் தம்பியிடம் கூட்டிச் செல்லுங்கள். அவனுக்கு நானும் ஒரு ஓலை கொடுக்கிறேன் என்று சொல்லி புலிகேசி ஒரு ஓலையை எழுதி அதை கொடுக்க வஜ்ரபாகு அதை பரஞ்சோதியிடம் கொடுத்து, தம்பி, நான் உன்னை பாதி வழியில் விரைவில் சந்திக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி சென்றான். மீண்டும் சில காவலர்களுடன் கைகள் கட்டப்பட்ட நிலையில் பரஞ்சோதியின் பயணம் தொடர்ந்தது. அனைவரும் நீண்ட தூர பயணத்திற்கு பின் ஒரு பழைய வீட்டை அடைந்தார்கள். காவலர்கள் அந்த வீட்டின் கதவை தட்ட உள்ளிருந்து ஒரு முதியவர் வெளியே வந்தார். அவரிடம் காவலர்கள், நாங்கள் இன்று இரவு தங்கிவிட்டு காலையில் சென்று விடுகிறோம் என்று சொல்ல முதியவரும் சம்மதித்தார். அனைவரும் வீட்டிற்குள் சென்று படுத்துக் கொண்டார்கள். நள்ளிரவு நேரம் பரஞ்சோதியை யாரோ தட்டி எழுப்புவது போல் இருந்தது. கண்விழித்து பார்க்க அருகில் அந்த முதியவர் இருந்தார். அவர் பரஞ்சோதியின் கையை பிடித்து வீட்டின் பின்புறம் அழைத்துச் சென்றார். பரஞ்சோதியை பார்த்த அந்த முதியவர், தம்பி, நான் யார் என்று தெரிகிறதா என்று கேட்க, நன்றாக தெரிகிறது ஐயா. நீங்கள் வஜ்ரபாகு என்பதை நான் எப்போதோ கண்டுபிடித்து விட்டேன் என்றான் பரஞ்சோதி. சரி, நாம் இருவரும் இங்கிருந்து தப்பிச் செல்லலாம். என்னோடு வர உனக்கு சம்மதமா என்று கேட்டார். தாராளமாக வருகிறேன் என்றதும் வீட்டின் பின்புறம் தயாராக இருந்த 2 குதிரையில் இருவரும் ஏறிக்கொண்டார்கள். குதிரைகள் புறப்பட்டது. இவர்கள் செல்வதை வீட்டிற்குள் தூங்கிக் கொண்டிருந்த மற்ற காவலர்கள் கவனித்துவிட்டு குதிரைகளில் துரத்த ஆரம்பித்தார்கள். பரஞ்சோதியும் வஜ்ரபாகுவும் ஒரு மலைப்பாங்கான பகுதியில் சென்று கொண்டிருக்கும் போது காவலர்கள் அவர்களை துரத்தி வந்தார்கள். ஓரிடத்தில் சென்றதும் இருவரும் குதிரையை நிறுத்திவிட்டு
கையில் வாளுடன் இறங்கி நின்றார்கள். காவலர்கள் அவர்களை நோக்கி வர அவர்களுக்குள் சண்டை மூண்டது. பரஞ்சோதியும் வஜ்ரபாகுவும் துரத்தி வந்த காவலர்களை மலைப்பகுதியில் இருந்து கீழே உருட்டிவிட்டார்கள். பின் தங்கள் குதிரைகளில் ஏறி பயணத்தை தொடர்ந்தார்கள். வஜ்ரபாகு பரஞ்சோதியை பார்த்து, தம்பி, உனக்கு என்னுடன் வர விருப்பமா அல்லது நீ உன் வழியில் செல்கிறாயா என்று மீண்டும் கேட்டார். அதற்கு பரஞ்சோதியோ, ஐயா, தாங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்க, நான் பல்லவர்கள் படையில் போய் சேரப் போகிறேன் என்று சொன்னதும், நான் வந்தால் என்னையும் பல்லவர்கள் படையில் சேர்த்துக் கொள்வார்களா என்று பரஞ்சோதி கேட்டான். தாராளமாக சேர்த்து விடுகிறேன், வா என்று சொல்லிவிட்டு அவர்கள் பயணம் தொடர்ந்தார்கள். சற்று நேரம் பயணம் செய்த பின் ஓரிடத்தில் பல்லவர்கள் படைப்பிரிவு முகாமிட்டிருந்தது. அங்கு சென்றதும் வஜ்ரபாகுவும் பரஞ்சோதியும் குதிரையிலிருந்து இறங்கினார்கள். வஜ்ரபாகு பரஞ்சோதியை பார்த்து, நீ சற்று நேரம் இங்கேயே காத்திரு, நான் உள்ளே சென்று உன்னை பற்றி சொல்லிவிட்டு உன்னை அழைக்கிறேன், அதன் பிறகு வா என்று கூறிவிட்டு வஜ்ரபாகு படைப்பிரிவு இருந்த முகாமிற்குள் சென்றார். அங்கே ஒரு கூடாரத்திற்குள் சென்றார். சிறிது நேரத்திற்கெல்லாம் படைப்பிரிவில் ஒரே கலகலப்பு ஏற்பட்டது. மகேந்திர சக்கரவர்த்தி வாழ்க என்று எல்லா திசையிலும் கோஷங்கள் உண்டாயின. அதே நேரத்தில் 2 காவலர்கள் பரஞ்சோதி இருந்த இடம் வந்து அவனை படைப்பிரிவின் முகாமிற்கு அழைத்துச் சென்றார்கள். என்ன நண்பர்களே, நாவலின் இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்ததா? கதை சொல்லப்பட்ட விதம் பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க எங்களுடைய சேனலை பின்தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த பகுதியில் சந்திப்போம். வணக்கம்.